இந்த வீடியோவில் லேப்டாப் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். லேப்டாப் டெஸ்க்டாப் ரெண்டுத்தில் எது சேஞ்சஸ் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்க்டாப். எல்லாருக்கும் தெரியும். பேசிக்கும் அதுதான். டெஸ்க்டாப்பில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். லேப்டாப்பில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். கம்பேர் பண்ண சொல்ல லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும் கம்பேர் பண்ண சொல்ல டெஸ்க்டாப் ஈஸி. மதர் போர்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம், ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லலாம். லேப்டாப்பில் கொஞ்சம் ரேராக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. அதேமாதிரி எல்லாமே கிடைக்காதுன்னு இல்லை, லேப்டாப்லேயும் ஈஸி தான், லேப்டாப்லேயும் கிடைக்கும். கொஞ்சம் ரேரு. கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டம் ஈஸியான வேலை, லேப்டாப் கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்லலாம். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனால் போர்டு ப்ராசஸர் நீங்கள் போயிட்டீங்கனாலே போர்டை கண்டிப்பாக பார்க்கணும். மதர் போர்டை கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ப்ராசஸர் நம்ம மதர் போர்டில் தான் அசம்பிள் பண்ண போகிறோம். அதனால் அந்த ப்ராசஸரோட கான்ஃபிகரேஷன் என்ன, அந்த மதர் போர்டு எந்த ப்ராசஸர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். 31 போர்டு இருக்குது. போர்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போர்டோட டைப்ஸ் மதர் போர்டு டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் மதர் போர்டு டைப்ஸ்னு சொல்லிட்டு. 31 போர்டுன்னு சொல்லுவாங்க, 41 போர்டுன்னு சொல்லுவாங்க, 61 போர்டுன்னு இருக்குது. நிறைய டைப்ஸ் இருக்குது போர்டில். இந்தந்த போர்டு இது வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும் இருக்குது. இன்டெல் 31 போர்டுனா டியூவல் கோர் ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் மட்டும்தான், அந்த ஜென்ரேஷன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. 41 போர்டுனா அதுக்கேற்ற ப்ராசஸர், அதுக்கேற்ற ரேம், அதுதான் சப்போர்ட் பண்ணணுன்னு இருக்குது. 61 போர்டுனா அதே தான், அதுக்கேற்ற ப்ராசஸர், அந்த ரேம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது மதர் போர்டோட கான்ஃபிகரேஷன். அந்த மதர் போர்டு எந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான். நீங்கள் லேப்டாப் ஓவராலாக கம்ப்யூட்டர்னே எடுத்துங்க. அது லேப்டாப்பாக இருந்தால் என்ன, டெஸ்க்டாப்பாக இருந்தால் என்ன, எது இருக்கிறதுலே விலை அதிகம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ப்ராசஸர், ஒரிஜினல் ப்ராசஸர். நீங்கள் புதுசாக ஒரு ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா அதோட விலை தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நீங்கள் லேப்டாப்பில் ரேம், மதர் போர்டு, டெஸ்க்டாப்லேயும் நான் சொல்கிறேன், டெஸ்க்டாப்பில் ரேமை கம்பேர் பண்ண சொல்ல, மதர் போர்டை கம்பேர் பண்ண சொல்ல, கேபினெட் ஆகட்டும், டிவிடி ட்ரைவ் ஆகட்டும், ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும், எல்லாத்தோட கம்பேர் பண்ண சொல்ல ப்ராசஸர் தான் விலை அதிகம். அதை நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. ப்ராசஸர் தான் இருக்கிறதுலே விலை அதிகம். நான் சொல்கிறது ஒரிஜினல் நியூ ப்ராசஸர். புது ப்ராசஸர் நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா அதோட விலை தான் எல்லாத்தோட கம்பேர் பண்ண சொல்ல நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரிஜினல் ப்ராசஸரோட விலை தான் எல்லாத்தோட அதிகமாக இருக்கும். இப்போ வருவோம் இவர் கேட்ட கேள்விக்கு. ஃபஸ்ட்டு பண்ணலாம் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டேன். கான்ஃபிகரேஷன் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வச்சிங்கன்னா அதோட போர்டில் நீங்கள் உங்கள் சிஸ்டம் அசம்பிள் பண்ண சிஸ்டம்னா, டெஸ்க்டாப் சிஸ்டம்னா, அதோட போர்டில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏசஸ் போர்டு ஒன்று அதோட பாக்ஸை தான் எடுத்து உங்களுக்கு போட்டுருக்கிறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்களேன். CPU சப்போர்ட். ப்ராசஸர் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கோரில் i7, i5, i3 ப்ராசஸர் எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணும். இது சாக்கெட் பார்த்தீங்கன்னா 1155. சிப்செட் 61. இது 61 மதர் போர்டு. அதோட ரேமும் பாருங்கள் DDR3. 2 DDR3 போட்டுக்கலாம். அதோட மெகாஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1600. ரேமோட மெகாஹெட்ஸ் 1600. அதோட ரேம் ஸ்பீடுன்னு இருக்கும். இதுதான் சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு இமேஜில் பார்த்தோன்னா இங்கே கீழே பாருங்களேன், சப்போர்ட்ஸ் 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும்னு இங்கேயே சொல்லிட்டாங்க. சப்போர்ட்ஸ் இது 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணாது, 3rd ஜென்ரேஷன் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதேமாரி உங்கள் போர்டோட கான்ஃபிகரேஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா பாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் மதர் போர்டு என்னவோ 31 போர்டுனா 31 போர்டு என்ன ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா ஏஎஸ் ராக் போர்டு. இது ஏஎஸ் ராக் மதர் போர்டு. இது உங்கள் மதர் போர்டு ஏசஸ் மதர் போர்டு, மெர்க்குரி மதர் போர்டு, இன்டெல் மதர் போர்டு. இந்த மதர் போர்டோட போட்டு என்ன மதர் போர்டு நெட்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மதர் போர்டு என்னென்ன சப்போர்ட் பண்ணும். மதர் போர்டு நேமு, மாடல் நேம். இது ஏஎஸ் ராக் HS61MVS அந்த மதர் போர்டு. இந்த மதர் போர்டை நீங்கள் நெட்டில் அப்படியே தட்டினீங்கன்னா இது என்னென்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ்ன்னு சொல்லலாம். பெஸ்ட்டு அட்வைஸ். உங்கள் லேப்டாப்பில் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் புது லேப்டாப்பே வாங்கிட்டு போகலாம். ஏன்னா
இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் டூயல் கோர்லேருந்து ஒரு i3க்கு போகிறீங்க, இல்லை i5க்கு போகிறீங்க, i7க்கு போகிறீங்கன்னா ஸோ அதோட காஸ்ட்டே அதிகம். நீங்கள் லேப்டாப்பே சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இல்லை, ஸோ காஸ்ட் கம்மியாக தான் வரும், ரொம்ப அதிகமாகவும் போகாது. பெஸ்ட்டு சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள், அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பை ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் இருக்க சொல்ல பெஸ்ட்டு புது லேப்டாப்பே வாங்கிக்கோங்க, அதை தான் நான் சொல்லுவேன். டெஸ்க்டாப்லேயும் அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் மதர் போர்டை சப்போர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, ஸோ i3யில் இருக்கிறீங்க, ஒரு i5க்கு போகணும், i5 உங்கள் மதர் போர்டை சப்போர்ட் பண்ணுதுன்னா ஓகே சேஞ்ச் பண்ணிக்கங்க, மதர் போர்டு நல்லா தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சின்னா சேஞ்ச் பண்ணிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளும் இல்லை, ஒரு பெஸ்ட் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஸ்டம் வாங்கிட்டீங்க, i3 ப்ராசஸர் போட்டு சிஸ்டம் வாங்கி ஆகிடுச்சு, ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்த் யூஸ் பண்ணுறீங்க. இதோட உங்களுக்கு அட்வான்ஸ்டு ப்ராசஸராக வேணும், அந்த ப்ராசஸர் வந்து இப்போ i3யில் இருக்கிறீங்க, i5 வந்து உங்கள் மதர் போர்டை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ சேஞ்ச் பண்ணிங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க. அப்போ வந்து i3 to i5 உங்கள் மதர் போர்டு i5 சப்போர்ட் பண்ணுதுன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மதர் போர்டு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் தான் ஆச்சு, வாரண்டிலேயே இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக 1 இயர் 2 இயர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் மதர் போர்டு ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு ப்ராசஸர் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பண்ணாதீங்க மேக்ஸிமம். அப்படி பண்ணிங்கன்னா போர்டோடு சேர்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் போர்டும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், பெஸ்ட்டு அட்வைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஏதாச்சும் இந்த வீடியோவில் இந்த ஒரு பாயிண்ட்டாவது எனக்கு பிடிச்சிது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.